ஹலோ வெல்கம் டு அவர் கபில் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம நியூ சேனலில் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு மேக்கப் கிட் வாங்கினோம். அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது. வாங்க வீடியோ வர்றது முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜெல் வந்து ஒன்று அது வேணும்னா இந்த ஜெல்லை தான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ண முடியும். ஓகே, ಹೌದು அதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து லைட்டாக நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு மேக்கப் முடிச்சுட்டு எடுத்துக்கோன்னா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து போட போகிறோம். இதுவுமே வந்து என்ன ஓப்பன் பண்ணலாம். ஸ்ப்ரே வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம். ஸ்ப்ரே இருக்குது இந்த சைடு வச்சா ரொம்ப இதாக இருக்கும். ஓகே ஆயிடுச்சு. ஹீட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஃபவுண்டேஷன் வந்து போட்டாச்சு. அப்புறமா போட போகிறது செட்டிங் ஸ்ப்ரே. செட்டிங் ஸ்ப்ரே வந்து அது நார்மல் போட்டாச்சு. கண்ணில் அடிச்சு கொடுக்குறாரு மெயின் அடகடா. இங்கே தெரிகிறதா ஃபவுண்டேஷன் வலிகிறது. காய விட்டுட்டு வரேன். ஸ்ப்ரே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபேஸில் வந்து தேய்க்கக்கூடாது. நான் சரி காயட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இது வந்து இனி வந்து இடிச்சிட்டு அது கொஞ்சம் இதாகிடுச்சு. வந்து எனக்கு இந்த காம்பேக்ட் பவுடர் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் வந்துட்டு நான் போட்டுக்கல. இதை வந்துட்டு நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து யூஸ் பண்ணுவேன். காம்பேக்ட் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நான் எப்பயும் போல ஒரு போடுவேன் இல்லையா, அந்த மேக்கப்புக்கு நமக்கு போயிடும். நம்ம எப்பயும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஆமாடி எனக்கு வந்து கண்ணாடி பார்க்கலாம். இது வந்து காஜுவல் ஸ்ப்ரே. ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த குட்டி ப்ரஷ் வச்சு வச்சுட்டோம்னா நமக்கு அந்த ஷேப் பண்ணும். எனக்கு வரும். எனக்கு இப்போ தான் நான் ரீசன் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் லைட்டாக அப்படியே ஒரு கோடு மட்டும் போட்டு வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி போடும்போது எனக்கு ஐப்ரோ வந்து காய்க்கும். அதனால் அப்படி போடுறேன். ஹஸ்பண்ட் பின்னாடி இருந்தே நான் ஃபஸ்ட் இருக்கேன். இன்னும் நான் பண்ணுறேன். அப்புறமா வந்துட்டு போட்டு வச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஐலைனர். இங்கே வந்து கண் வந்து இந்த கருப்பு கலர் லைட்லேயே அதுக்குமே வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் இல்லை கம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். மேக்கப் வந்து கலையாமல் இருந்தால் சரி கிடையாது. அதுக்குள்ளே நான் போக டைம் ஆகுமா அதுக்குள்ளே வீடியோ எடுக்கணும் இருக்குது. என்கிட்ட வந்து ஒரு 4 ஷேடு இருக்குது. அதாவது எனக்கு வந்து இதில் வந்து ஒரு சில இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஷேட். நார்மலே வந்து எனக்கு ஃபேவரட்டாக இந்த ரெட் மட்டும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் அலையாமல் இருக்கிற கல்வி சொன்னேன். நான் வந்து எந்த ஷேட் போட போகிறேன் எனக்கு எனக்கு தெரியல. நான் அப்படியே வச்சு இப்போ நம்ம வந்து மூடில் இருக்க அந்த ஐயோட ஐக்கு போகிற ஐ ஷேடோ அது வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கீழே போட்டாங்க
வந்து இதே பிளான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு இத்தனை ஷேட் இருக்குது. உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கேன். நமக்கு வந்து இப்போ வந்து இங்கே கீழே நிறைய கவர் பண்ணுறதுக்காக இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக நல்லா யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப லுக்காக கிளம்புறீங்க அப்படின்னு நான் போட்டேன். லிப்ஸ்டிக் ரொம்ப பெரிய ப்ரஷ் எனக்கு வந்து இது அப்படியே பழகிடுச்சனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். உங்களுக்கு வந்து உங்களோட கம்ஃபர்டபிள் கேட்கணும்னு இருக்கீங்க. நான் வந்து இது இங்கே இருக்கு இல்லையா, இந்த கலர் வந்து எடுத்துக்கேன். நம்மளோட ஃபேஸ்க்கு ஏற்ற கலர் எடுக்கணும்னா கண்ணுக்கு கீழே மட்டும் வேறு கலரில் எடுத்துக்கணும். இப்படின்னு பார்க்கணும் தெரியாது. இந்த கருவிலை வந்து நான் கவர் பண்ணுறதுக்காக போட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து என்னோடய ஐக்கு அதாவது இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்துட்டு 256 ஜிபி வந்து சில வச்சு இப்போ வந்து நான் என்ன எடுக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால் வந்துட்டு நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது வந்து இந்த தான். அதனால் நான் இந்த டைமும் அதை எடுத்துக்கலாம். இது கட்டு காட்டுதான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நானும் போடுறதுனா போட்டுருவேன். இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தெரியுதா? கொஞ்சம் டாக்டர் வேணாலும் நான் கொஞ்சம் கொடுப்பேன். தெரியுமா? இதுக்காக இது மாதிரி எடுக்க கையில் இருக்கும். எனக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஓகே. இதுவே நீங்கள் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வைக்கணும்னா ரொம்ப போடணும். அப்படியே வச்சு எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். போகணும் போட்டு வச்சு நீட்டாக போயிடும். இப்போ நீ ஏன் இதை வாங்கி போடுறேன்னு கேட்டேன். எனக்கு எப்பயாச்சும் யூஸ் ஆகும். நான் எப்பயாச்சும் நான் டெய்லி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபேவரட் குயின். அதுக்கடுத்து இந்த வால் ரொம்ப இருந்துச்சு. இந்த பையன் சோழியை பார்த்துக்கிட்டான். இந்தியன் பையன் ஃபேஸ்க்கு ஆயிடுச்சா? இதோ மிஸ்ஸிங் நினச்சேன். இதோ இங்கே கொஞ்சம் அலைஞ்சிச்சு இல்லையா? அது எனக்கு வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கேட்குறா. இந்த சாஃப்ரன் க்ரீம் வந்து ஒயிட்னிங்காக போட்டுருக்கீங்க. இது வந்து ப்ளூ வர சொல்கிறேன் லேவண்டர் ஃப்ளேவர். ஓகேவா? இது வந்து ஸ்கின் வந்து அப்போ ஆல் டிப்ஸ் ஹைட்ரைட்டிங் அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த பனி பத்து மாதிரி வராமல் இருக்குல்ல, அதுக்காக. சில பேருக்கு சொன்னாலே தெரியாது. நான் வந்து இப்போ இந்த ஷேட் எடுத்துக்கேன்னா நம்மளுக்கு ஐ ஷேடோவும் இது வரைக்கும் நான் வந்து ஐயில் நான் போடுறேன். இல்லை நான் போட்டுக்கிறேன். எனக்கு ஐயில் நான் போட்டு வீடியோ எடுத்து வரணும் நினைக்கிறேன். நான் போடுறேன் வந்து வந்துச்சேன்னா ஓகே. சேர் எப்படி போட்டு உட்காந்து ஐயில் நான் போட முடியாது. கை நடுங்கிறேன். இதெல்லாம் வந்து என்னோடய ஐ லுக் எப்படி பண்ணுறேன். காயாமல் மேலே தூக்கிட்டாங்க. லைக் பீச் காந்தர் கப்பல் எடுங்க. காய்க்கு மாதிரி நிறுத்தினா ரொம்ப அசிங்கமாக அப்புறம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து நான் போட்டுட்டு கண்ணை ஓட்டு பண்ணி ரொம்ப வந்து மேலே தூக்க மாட்டேன். அதனால் வந்து எனக்கு அது ஓகே வர்றதுக்கு நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் ஷேட் வந்து சூஸ் பண்ணி கொடுத்து வரேன். இது இந்த ஷேட்டை வந்து நான் இப்போது யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே இந்த லைட் ஓகே இந்த லைட்டாக லைட்ஸாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம கீழே போயிடலாம். நமக்கு டாக்டரே வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்கப்போ தான் தெரியுது. நான் வந்து அதை முன்னாடி திருப்பி யூஸ் பண்ணேன். மேலே இதுக்கு ஒரு யூஸ் திருப்பி அப்படியே கீழே யூஸ் பண்ணுறது எனக்கு என்னாச்சு பிளாக் கலரில் ஆச்சு. எனக்கு அப்படியே தோச்சிட்டேன் பிளாக் கலரில் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ளஷ் ஒரு குவாலிட்டி சாஃப்டாக இருக்குது. நல்லா இருக்குது. 900க்கு எனக்கு இதெல்லாம் கிடச்சது வந்து ஹாப்பி. ஆனால் இது வருது இப்போ தான் சொன்னேன். ஓகே திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். ஹேர் ஸ்டைல் மட்டும் போட்டுட்டு இது முடிச்சிட்டேன். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னா ஸ்டோர் போங்க பார்க்கலாம். ஸ்டோர் பார்க்கலாம். எனக்கு வந்து இப்படிலாம் போடுறதோட என்னோட நார்மல் யூஸே வந்துச்சு. இப்போ திடீர்னு ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு ஐலைனர் வந்து மேலே வந்து ஐ வந்து போட்டுருக்கேன். இந்த கண்ணு ஒரு மாதிரி இதாகுது. ஏன்னா அழகுன்றது நம்ம பார்த்து ரசிக்கிற ஒரு விஷயம். அடுத்தவங்க நம்மளை பார்த்து ரசிக்கணுன்றது கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன ரசிக்கிறேன் அதுதான். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல மட்டும் ஒரு விஷயம். அழகாக இருக்கேன் இல்லையான்றதே நம்ம இருக்கேன். நான் அழகாக இருக்கணும் இல்லை என்ன நான் ரசிக்கிறேன் அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு. இதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி ரொம்ப ஸ்பெட் ஆகும். நீங்கள் மேக்கப் போடுங்க அப்படின்னா ஃபேன் வந்து இப்போ நீங்கள் வீடியோ எடுக்கிறனால அந்த ஃபேன் போடல. இப்போ நான் தலை செய்யும் அந்த ஃபேன் போட்டுவேன். ரொம்ப எனக்கு ஸ்பெட் ஆச்சு அப்படின்னா மேக்கப் தான் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி திட்டத்துக்கும் மாறி அதுக்காக ஸ்பெட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நான் இது இல்லை என்ன சொல்கிறேன். இந்த ஃபைனல் அவ்வளோதான். அப்புறம் நான் தலை சீரி வந்து கட்டுறதுக்கு